ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸை பர்ஃபெக்டாகவும் எந்த மிஸ்டேக் இல்லாமலும் ஸ்டிச் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளார லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வேணுங்கிற துணி எதோ அதை முதல்ல எடுத்துக்கணும். தேவையில்லாத துணியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டாக அந்த ஸ்டிச்சிங் டேபிளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போதே வந்து சேம் கரெக்டான அளவில் தான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணியிருக்குது. அதனால கீழே பிடிக்கிறதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சும் மேலே பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் விட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து மடித்து தைச்சு திருப்பி விட்டுறலாம். இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுலேயே வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. கிளாத் வந்து ரொம்ப மொத்த கிளாத் அப்படிங்கிறனால நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பெல்ட்டுக்கு பீஸ் கொடுக்க தேவையில்லை. கொஞ்சம் மெல்லிஸான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 2 பட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் டிசைன் வந்து இந்த அனுப்பிச்சுட்டு இந்த டிசைனில் வந்து வச்சிடுங்க பேக் நெக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லைனிங்லேயே வந்து அந்த பேக் நெக்கோட டிசைன் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். டிசைனை கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட்டு குதிரோட தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்துட்டு தைச்சு அப்படியே திருப்பி விடுறது தான். இதுக்கு கேன்வாஸ் எல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கிளாத்தே ரொம்ப மொத்த கிளாத் கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாதிரி ரொம்ப மொத்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லாவே பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. சேம் நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி விட்டுட்டு தையல் மட்டும்தான் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டேன். இந்த இடத்துல நமக்கு நாட் வந்து வரும். மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு தான் நான் வந்து நாட் ரெடி பண்ணணும். அதனால் நான் இல்லை முதல்லையே வந்து கிளாத் அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் வந்து நாட் ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த சென்டரில் வர மாதிரி வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நாட்டும் வந்து உள்ளார போயிடும். பார்க்குறக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துடலாம். நான் வந்து கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணும்போது அந்த கட் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு நூல் அதிகமாக கட் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து அந்த டிசைனோட ஷேப் வந்து மாறிடும். அதுக்காக தான் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த கார்னர் எல்லாம் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு நீடில் வச்சுக்கோங்க. நீடில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டுட்டு நம்ம கீழே பாட்டமும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஃப் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பிளைனில் கொஞ்சம் கிளாத் இருந்தது. அந்த கிளாத்தை தான் நான் வந்து விட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த லீஃபோட நம்ம வந்து ஒன்று மடித்து ஸ்டிச் பண்ணாலோ பேக் சைடில் அவங்க போடும்போது அந்த குத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம். அதனால நீங்க வந்து ஒன்று பிளைன்ல மடிச்சு தீயுங்க. பேக்கில் வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தைச்சு திருப்பி விடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பேக்கில். அப்படி இருந்தாலும் வந்து பேக்கில் நமக்கு லைனிங் மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ராவாக துணி வந்து இருக்காது. அதுக்காக தான் ஒரு சில ஜமிக்கி ஒர்க் வர ப்ளவுசஸ்ஸு இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வளைவெல்லாம் கரெக்டாக எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு நீடில் தான் வச்சுருக்கிறேன். நீடில் வச்சு நம்ம வளைவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த கட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த கட்டை நம்ம நேராக கொடுக்காம ஒரு கிராஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸியாக இன்னும் திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து பிசுறுமே எதுவுமே வந்து வெளியே வராது. அதுக்காக தான் இப்போ நான் வந்து சிங்கிள் தையல் தான் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு விட்றேன். அதே ஷேப்புக்கு நமக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து டிசைனோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறப்ப ஒரு டிசைனில் கட் பண்ணுவாங்க. அதுவே ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது அது வந்து வேறொரு மாடலில் வேறொரு ஷேப்பில் வந்து நமக்கு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரம்பத்தில் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி நிறைய வந்து வந்திருக்குது.
இப்போ ஃபைனலா இது வந்து ஃபுல்லா தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு பாருங்க இந்த பேக்ல இந்த மாரி தான் வந்து நெக்கோட ஷேப் வந்து வரும். இந்த 2 கார்னர்லயும் நாட் மட்டும் தான் இதுக்கு வந்து வைக்கணும். இப்போ அவுட்டர் வந்து நம்ம சுத்தியும் தையல் போட்டு எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கீழ பாட்டம் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிரலாம். ஒரு பிளவுஸை நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளவுஸ்க்கு நமக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு லேஸ் ஆகட்டும், நாட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பாபின் நூல் தேவையா இல்லை 2 பாபின் நூல் தேவையா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் கையோட நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக சுற்றிட்டோம் அப்படின்னா அதை 2-3 தடவை சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கும் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை முடிக்க முடியும், அதுவும் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங்காக வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பேக் சைடில் நான் வந்து இந்த நெக்கு வந்து தைச்சி தான் திருப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் எதுவுமே கொடுக்காம அப்படியே தைச்சி தான் வந்து திருப்பி விடுறேன். அப்போ நமக்கு நெக்கோட ஷேப்பும் அழகாக இருக்கும், பேக்லேயும் பிசுறு எதுவுமே இல்லாமல் கிளாத் இல்லாமல் நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எப்பயுமே கீழே பாட்டம் அடிச்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி இன்னொரு தையலும் போட்டு விடுவேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பிளவுஸ் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் ஏஜ் பீப்புள்ஸ் அவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கை மடிச்சு தைக்கும் போது நம்ம வந்து ஒரு எவ்வளோ அளவுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோமோ 1/2 இன்ச் விட்டுருக்கோமோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஒரே ஒரு பிளவுஸில் தான் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக விட்டுட்டேன். அதுக்கு வந்து கஸ்டமர் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக போயிடுச்சு, நீங்கள் இதை பிரிச்சுட்டு திருப்பியும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம வந்து எப்பயுமே ஒரு நூலை கரெக்டாக அந்த மார்க் இருந்தது அப்படின்னா அளவில் என்ன மார்க் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி திருப்பியும் தைச்சு கொடுக்குற பிரச்சனைகள்லாம் வராது. ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு போகணும் நம்மளோட ஒர்க்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள வெளியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த குடஞ்ச பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து முன்னாடி வந்து வந்துடும். இதை நம்ம மார்க் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த முன்ன பின்ன வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி ஒரே பக்கம் வர மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பேக் நெக்குக்கும் கரெக்டாக வரணும், கைக்கும் கரெக்டாக வரணும், ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணாதான் நல்லா இருக்கும். கையுக்கும் சுற்றி அவுட்டர் பூராமே நம்ம வந்து தையல் போட்டுட்டு தேவையில்லாத கிளாத் எல்லாமே வந்து கையோட வெட்டி விட்டுறலாம். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பிட்டு பிட்டாக வைக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம லைனிங் மூட்டிட்டு அதுக்கப்புறமே கடைசியாக வச்சு உட்காந்து ஸ்டிச் அந்த அவுட்டரெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே கையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு அந்த கார்னர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஏத்தியும் தத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகம் நம்ம போடுறோம். முன்பாகம் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து கரெக்டாக 2 சைடும் வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி வச்சு மடித்து தைக்கும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த முன்பாகம் 2மே வந்து ஒரே சைடில் இருக்கிற மாதிரி வந்து வந்துடும். அதனால் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு ஒரே ஒரு சிங்கிள் தையல் தான் வந்து போட்டிருக்கேன். பேக் நெக்குக்கும் சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் நெக்குக்கும் சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால டபுள் தையல் போட்டாலும் அவ்வளோ அளவுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. சிங்கிள் தையலும் வந்து நல்லா நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இன்னொரு சைடையும் நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்டர் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சைட் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஒவ்வொரு ப்ளவுஸை எடுக்கும்போதும் ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல எவ்வளோ நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்தால் எந்த டைமுக்கு எடுப்போம், எந்த டைமுக்கு முடிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கட்டிங்கும் அப்படி தான். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே வந்து நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு அந்த வேலை அந்த டைமுக்குள்ளாரையே முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஆகலாம். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப நேரம் வந்து அந்த வேலைக்காக நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இப்படி ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமாக அதை சேர்க்கும்போது அது வந்து கடைசியாக நமக்கு அது ஒரு பெரிய ஒரு நேரமாக வந்து இருக்கும். மீதி அந்த ஒரு பெரிய ஒரு நேரத்தை நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் வந்து செய்ய முடியும். இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாதாரணமாக 5-6 ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது நார்மல் ப்ளவுஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட சாதாவாக இருந்தாலும் சரி லைனிங்காக இருந்தாலும் சரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலையை நம்ம பிடிச்சி செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையில் எதுவுமே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் நீங்கள் ஒரு ஓனர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறத விட 2 மடங்கு உழைப்பாவது நீங்கள் வந்து போடணும் அந்த தொழிலுக்கு. அப்போ தான் வந்து உங்களால் அதிலிருந்து முன்னேற முடியும். நல்லா உழைக்க கற்றுக்கணும். அப்படி எப்படி அதை வந்து சீக்கிரமாக முடிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலில் நம்மளால் சக்ஸஸ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். நெக்ஸ்ட் இந்த இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் தையல் போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். டாட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே வந்து நான் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் மூக்கு பக்கம் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் எந்த டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை மடித்து வச்சோம் அப்படின்னா அந்த இது நமக்கு அந்த ஷோல்டர் அந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து மேலே வரையும் போகிற இடம் வந்து நமக்கு அந்த ஷோல்டரோட சென்டரில் வந்து வரும். அப்படி சென்டரில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணினது கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் வேர் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து எந்த சைடுமே வந்து கிராஸாக போகாமல் நேராக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து வரும் நமக்கு ப்ளவுஸில். அதை மட்டும் கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நிஜமாலுமே உங்கள் ஊரில் நீங்கள் தான் ஒரு ஃபேமஸ் டெய்லராக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு போட்டாலும் சரி இல்லை ஓனாக கட் பண்ணாலும் சரி நமக்கு மிஸ்டேக் வர இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் வந்து வரும். ஒன்று கப் சைஸ் வந்து நம்ம சரியாக வைக்காமல் விட்டுருவோம். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டர் வந்து லூஸ் வர ப்ராப்ளம், அப்புறம் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர ப்ராப்ளம், இந்த சைட் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக யாருக்குமே வந்து ஒரு சிலருக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்குது ப்ளஸ் போட்ட மாதிரி. அந்த ஒரு மிஸ்டேக், இந்த ஒரு 4 மிஸ்டேக் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம செய்யறதுக்குமே வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமே அப்படியே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு விட்டுறேன். தையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பெருசாகவும் வைக்க மாட்டேன், ரொம்ப சின்னதாகவும் வைக்க மாட்டேன். மீடியமான சைஸில் 3 to 4க்குள்ளார அந்த இடத்துல அந்த சைஸில் தான் நான் வந்து வைக்கிறது. வச்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ப்ளவுஸ் பூராமே ஒரே தையல் ஷேப் தான் வந்து வைப்பேன். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் அப்படிங்கிறனால நமக்கு அவ்வளோ அளவுக்கு தையல் தெரியாது. இதுவே பிளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா பார்க்குறக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையை நீங்கள் பெஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. ஒருத்தருக்கு இப்படி செய்யணும் ஒருத்தருக்கு அப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு குறையுமே வந்து பார்க்காதீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் வேலை செய்யாதீங்க. உங்களோட உழைப்பு யாராக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதப்ப இந்த ஃபஸ்ட்டு டாட் போட்டோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே க்ளோசிங்கில் வர மாதிரியும் பேக்கில் வந்து நமக்கு எதுவுமே துணி தூக்கிட்டு இருக்காத மாதிரியும் நல்லா நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு நான் கையோட வந்து ஓவர்லாக்கும் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து
இப்போ நம்ம ஒரு வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் தைக்கலாம், ஓவர்லாக் அப்புறமே கூட போட்டு கொடுக்கலாம். ஆனால் ஒரு கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கைக்கு அந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுக்குறப்ப தான் நமக்கு வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கும், கஸ்டமர்ஸ் பார்த்தா கூட வந்து இல்லை நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்து வரும். ஒரே நாள் வந்து முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. 2 ப்ளவுஸையும் கொடுத்து அதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. நான் அவங்க கொடுத்த முதல் நாள் கொடுத்து அடுத்த நாள் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டேன். அவங்க வந்து திருப்பியும் பார்த்துட்டு சொன்னாங்க, நேற்று பார்த்துட்டு சொன்னாங்க, ப்ளவுஸ் கொடுத்து ஒரே நாள்லேயே வந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது நம்மக்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருந்து உடனே நம்ம ப்ளவுஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கேட்ட உடனே அவங்க வந்து அந்த நம்ம பேசுகிற இதில் இருந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகிறது தான். நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை பற்றி ஒரு 4 பேர் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க, நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூலியமாக நம்ம வந்து தெரியறது தான் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கான காரணம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து யாருக்கும் வந்து டிலே பண்ணாதீங்க. அவங்க கேட்குற டைமிங்கை விட வந்து ஒரு நாள் முன்னாடியோ 1 மணி நேரம் முன்னாடியோவாவது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஊக்கு பீஸ் வச்சாச்சு, அடுத்தது பட்டி பீஸும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நூலாவது நமக்கு கொஞ்சமாவது முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை நம்ம வந்து இழுத்துறோம், இழுக்காமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த வியும் கொக்கியும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வரும். மேலேயும் நம்ம வந்து நெக்கு க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வியை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். வி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையலுக்கு 2 தையல் அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் தான் வந்து போடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆனாலுமே வந்து அந்த தையல் எல்லாமே பிரியாமல் நல்ல ஒரு நீட்டான ஒரு இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வி போடும்போது அந்த வி ஒவ்வொன்றுக்குமே வந்து இடையில ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வியோட ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, கரெக்டாக ஒரு மீடியமாக வந்து வைங்க. இல்லைன்னா ஊக்கு போடும்போது அது வந்து கழண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கையும் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே இதில் நம்ம அட்டாச் பண்ணுறது மட்டும்தான். முக்கால்வாசி ஒர்க் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸ் பாருங்கள், நமக்கு ஸ்டிச் பண்ணவே நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்கு. இப்போ டபுள் ஸ்டிச்சஸ் நானும் நெக்குக்கும் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு நூல் அளவு கூட அந்த துணி வந்து வெளியே போயிடாமலும் உள்ளே போயிடாமலும் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து நெக்கோட அகலம் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு இதை வந்து நம்ம திருப்பியும் ஒரு தையல் வந்து மேலே நமக்கு அந்த ஷோல்டரில் அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 இடத்துக்கும் நடுவில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கையை அப்படியே நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த கரெக்டாக அந்த இடம் மட்டும் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த துணி வந்து கரெக்டாக சேமான அளவில் இருக்கா இல்லை ஏதாவது முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ஷோல்டர் 2ஐயும் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து கீழே பாட்டம்ல இருந்து மேலே வரையும் ஆம்கோல் கிட்ட வரையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் எந்த துணி வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே நம்ம வந்து அதில் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தது அப்படின்னா அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கைக்கு நான் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி சைடு வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்ததுக்கு அப்புறமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து நான் வந்து போட்டுறேன். சப்போஸ் ஒரு நூல் அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் மேலே கீழே வருது அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து தையல்லையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான டைமிங் 30 நிமிஷம் தான். 30 நிமிஷத்துக்குள்ளாரையே நான் இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாக்கும் வச்சுருக்கேன். அதனால் கைக்கு நம்ம அப்படியே வந்து ஓவர்லாக்கும் போட்டுக்கலாம். அதுக்கும் வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகாது. ப்ளவுஸு நம்ம நிறைய ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த 4-5 ப்ளவுஸையும் ஒட்டுக்கா வந்து கட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க
அப்படின்னா ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப அந்த 4-5 ப்ளவுஸையும் வந்து ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினை விட்டு எந்திரிங்க. அதாவது நான் அப்படி சொல்லலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மிஷினில் நம்ம இங்கே உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தைச்ச ப்ளவுசஸ்க்கு எல்லாமே கைக்கு நம்ம வந்து கொக்கி கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் வந்து அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 4 ப்ளவுஸையும் தைச்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து கொக்கி கட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த டைமிங்கும் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எப்படி நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக முடிக்க முடியும், எந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து கரெக்டாக முடியும் அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. கட்டிங் அப்படின்னா கட்டிங்க்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 4 ப்ளவுஸ் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்குவேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்திருந்தது. இந்த வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.